أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله في محل نصب. இங்கே கவனியுங்கள், சால்துல் முதர்ரிஸ இது நஸபுக்குரிய இடம். நஸபுக்குரிய இடம் இங்கே ஃபத்ஹா என்கின்ற குறியீடு வந்திருக்கும் என்றால் இதை மன்சூபுன் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த குறியீடு இல்லை இங்கே. ஏனென்றால் இந்த சொல் மோர வகையை சார்ந்ததல்ல, மாறக்கூடியதல்ல, மாறாதது. எனவே இதற்கு பெயர் மப்னி 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 ஆகும். ஃபி மஹல்லி நஸ்பின். இது நஸபுக்குரிய இடத்திலே வந்திருந்தாலும் கூட நஸபுக்குரிய குறியீடான ஃபத்ஹா இல்லை. எனவே இதை மன்சூப் என்று சொல்ல முடியாது. மாறாக என்ன சொல்ல வேண்டும்? ஃபி மஹல்லி நஸ்பின். நஸ்புக்குரிய இடத்திலே இருக்கிறது, நஸ்புக்குரிய இடத்திலே இருக்கிறது, நஸபுக்குரிய இடத்திலே இருக்கிறது. அடுத்ததாக சல்லம்து அலா ஹவுலாயி. சல்லம்து அலா ஹவுலாயி, நான் இவர்களுக்கு சலாம் சொன்னேன். அலாவிற்கு பிறகு இங்கே அலல் முதரிசி என்று, அல் முதரிசு என்பது மாறி முதரிசி என்று வந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கஸ்ரா அதனுடைய இயல்பாகவே இருக்கக்கூடிய கஸ்ரா. அலா வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அதை நாம் என்ன என்று சொல்லுவோம்? ஹவுலாயி என்று தான் சொல்லுவோம். எனவே ஃபி மஹல்லி ஜர்ரின், இது ஜர்ருக்குரிய இடத்திலே இருக்கிறது. அலாக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இது ஜர்ருக்குரிய இடத்திலே இருக்கிறது. ஆனால் இதை நாம் மஜ்ரூர் என்று சொல்ல மாட்டோம், மாறாக ஃபி மஹல்லி ஜர்ரின், ஃபி மஹல்லி ஜர்ரின், ஃபி மஹல்லி ஜர்ரின் என்று சொல்லுவோம். அல் முஅரபு வல் மப்னியு மினல் அஸ்மாஇ. பெயர் சொற்களில் உள்ள முஅரப் மற்றும் மப்னி. முஅரப் என்பது எந்த சொல்லின் இறுதி எழுத்து உயிர் குறியீடு, எந்த சொல்லின் இறுதி எழுத்தில் வரக்கூடிய உயிர் குறியீடு மாறுகிறதோ அந்த சொல்லுக்கு பெயர் அல் முஅரப். எந்த சொல்லின் இறுதி எழுத்தில் உயிர் குறியீடு மாறாதோ, ஏதோ ஒரே ஒரு குறியீடு மட்டும்தான் இருக்கும், அப்படி இருந்தால் அதற்கு பெயர் அல் மப்னி. இப்படிப்பட்ட சொற்கள் பெயர் சொற்களிலே உள்ளன. அந்த பெயர் சொற்கள் பட்டியலிடப்படுகின்றன. அல் அஸ்மாஉ குல்லுஹா முஅரபத்துன் மா அதல் ஃபியாத்தில் ஆத்திய. அல் அஸ்மாஉ குல்லுஹா முஅரபத்துன், பெயர் சொற்கள் எல்லாமே முஅரபாகும். அதாவது எல்லா பெயர் சொற்களுடைய இறுதி எழுத்து வெவ்வேறு உயிர் குறியீடுகளை பெறும். மே அதல் ஃபியாத்தில் ஆத்திய, கீழே வரக்கூடிய ஃபியாத் என்று சொன்னால் குழு, கூட்டம், தொகுதி, கீழே வரக்கூடிய தொகுதிகளை தவிர. மே அதல் ஃபியாத்தில் ஆத்திய, ஃபியத்துன் ஃபியாத்துன். அவ்வமாயிரு, அவ்வமாயிரு, தமீர் என்பதுடைய பன்மை தமாயிர். பிரதி பெயர் சொற்கள் என்று நாம் இவற்றை மொழிபெயர்க்கலாம். மிஸ்லு ஹுவ, ஹும், அன்த, அன்தும், என, காலு, தஹபுது. ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்த நீ, அன்தும் நீங்கள், என நான், காலு இது வினைச்சொல். இதில் இருக்கக்கூடிய வாவ் அவர்கள் சொன்னார்கள் என்பதை சொல்லுகிறது. எனவே இங்கே பிரதிபெயர் சொல் வாவ். தஹபுது நான் போனேன். இங்கே து என்பது நான் என்கின்ற பிரதிபெயர் சொல்லை குறிக்கிறது. ஆதிஹி
தமாயிரு ரஃபி, இவை ரஃபா என்கின்ற நிலையை குறிக்கக்கூடிய பிரதிபெயர் சொற்களாகும். ஏறக்குறைய 70 என்று சொல்லலாம். ஹாதிஹி தமாயிரு ரஃபி, ஹாதிஹி தமாயிரு ரஃபி. ராய்துஹு, ஹு என்பது அவனை என்று பொருள்படும். ஹுவ என்றால் இது ரஃபாவுக்குரியது, அவன். ஹுவ ராய்துஹு என்று சொன்னால் அவனை நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் அவனை. இந்த பிரதிபெயர் சொல்லுக்கு தமீரு நஸ்ப் என்று சொல்லுவோம். நசபுக்குரிய நிலையிலே வரக்கூடிய பிரதிபெயர் சொல். ராய்துஹு, நான் அவனை பார்த்தேன். அஸ்அலுக, உன்னை உன்னை நான் கேட்கிறேன். அஸ்அலுக, அஸ்அலு என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அஸ்அலுக உன்னை கேட்கிறேன். இந்த உன்னை என்பது தமீரு நஸ்ப், நசப் நிலையிலே இருக்கக்கூடிய பிரதிபெயர் சொல். இதே ரஃபாவுடைய பிரதிபெயர் சொல் அன்ட, நசபுடைய பிரதிபெயர் சொல் அஸ்அலுக, நான் உன்னை கேட்கிறேன். உன்னை என்பதனுடைய பொருள் கே. தரபனி, தரபனி அவன் என்னை அடித்தான். அன என்பது தமீரு ரஃப், யா என்பது தமீரு நஸ்ப். தரப அவன் அடித்தான் என்னை. இந்த நூன் என்பது நூனு விகாயா என்று சொல்லப்படும். இதை பற்றி பிறகு பார்ப்போம். ராய்துஹு அஸ்அலுக தரபனி, இதிலே ஹு க யா இவை ஹாதிஹி தமாயிரு நஸ்பி. கிதாபுஹு அவனுடைய புத்தகம். தஃப்தருஹா அவளுடைய நோட்டு புத்தகம். இஸ்முக உன்னுடைய பெயர், அல்லது இஸ்முக்கி பெண்ணாகிய உன்னுடைய பெயர். அலைஹா அதன் மீது. லனா எங்களுக்கு. இங்கே ஹு ஹா கே ஹா நா இவை ஜர் எனும் நிலையிலே இருக்கக்கூடிய பிரதிபெயர் சொற்கள். அவனுடைய புத்தகம், அவளுடைய நோட்டு புத்தகம், உன்னுடைய பெயர், அலைஹா அதன் மீது, லனா எங்களுக்கு. ஹு ஹா கே ஹா நா இவை ஹாதிஹி தமாயிருல் ஜர்ரி, இவை ஜர்ருக்குரிய பிரதிபெயர் சொற்கள் ஆகும். அஸ்மாவுல் இஷாரதி, அஸ்மாவுல் இஷாரா, இஷாரா என்றால் சுட்டுதல், இஷாரா என்றால் சுட்டுதல். அஸ்மாவுல் இஷாரதி சுட்டும் பெயர் சொற்கள், சுட்டு சொற்கள். மிஸ்லு ஹாதா ஹாதிஹி ذلك أولئك. هذا هذه ذلك أولئك. هذاني وهاتاني மோரபானி. இங்கே நாம் மப்னியை தான் பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறோம். இவற்றை தவிர உள்ள எல்லாமே மோரப் என்று படிக்கப் போகிறோம். ஏற்கனவே நான் படித்தது என்னென்ன? தமீர். இப்பொழுது சுட்டு சொற்கள். ஹாதா, ஹாதா என்று சொன்னால் இது, இவன், இவர். ஆதிஹி என்று சொன்னால் இது, இவள். தாலிக அது, அவன். உலாயிக்க அவர்கள். ஆக இவையெல்லாம் சுட்டு சொற்கள். ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதரையோ அல்லது ஒரு விலங்கையோ சுட்டிக்காட்டக்கூடிய சொற்கள் இவை சுட்டு சொற்கள். இதிலே கூட விதிவிலக்கு யார் யார்? ஹாதானி வஹாதானி. ஹாதானி
இவர்கள் 2 பேர், ஹாத்தானி இந்த பெண்கள் 2 பேர் ஹாத்தானி, அல்லது பொருட்களை கூட இவை 2 என்கின்ற பொருளிலும் இவை வருகிறது. ஆக ஹாதாவுடைய இருமை ஹாதானி, ஆதிஹியுடைய இருமை ஹாத்தானி. இந்த 2 சொற்களும் மோரபானி, இரண்டுமே மோரபாகும். அதாவது இவை மாறக்கூடிய சொற்களாகும். இவை எப்படி மாறும்? ஹாதைனி என்று மாறும், ஹாதைனி என்று மாறும்.